ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு தமிழ் ஸ்டோரியை அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீண்ட நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு கோட்டையில் ஒரு வலிமை மிக்க அரசர் வாழ்ந்து வந்தார். ஸோ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு கோட்டைனா முன்னாடி காலத்துலலாம் இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு கோட்டையில் ஒரு வலிமையான ஒரு அரசர் வாழ்ந்துட்டுருக்காரு. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Long, long ago, in a castle, there lived a mighty king. Long, long ago, நீண்ட நீண்ட காலத்திற்கு முன்பு, in a castle, castle அப்படின்னா கோட்டை. There lived a mighty king. Mighty அப்படின்னா வலிமை மிக்க, ஒரு வலிமை மிக்க அரசர் வாழ்ந்தார். ஓகேவா? அவருக்கு 3 பெண் பிள்ளைகள் இருந்தனர். அவருக்கு எத்தனை பெண் பிள்ளைகள்? 3 பெண் பிள்ளைகள் இருந்தாங்க. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He had 3 daughters. He had 3 daughters. Daughters அப்படின்னா பெண் பிள்ளைகளை daughters அப்படின்னு சொல்லுவோம். ஸோ he had 3 daughters. அவருக்கு 3 பெண் பிள்ளைகள் இருந்தாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். ஒரு வெயில் காலையில் அரசர் அவருடைய தோட்டத்தில் உலா சென்று கொண்டிருந்தார். ஸோ ஒரு வெயில் காலையில் அவர் என்ன பண்ணுறாரு? அவரோட தோட்டத்தில் உலா சென்றுட்டுருக்கார். உலானா சும்மா அப்படி நடந்துட்டுருப்பாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஒன் சன்னி மார்னிங் the king was taking a stroll in his garden. One sunny morning, ஒரு வெயில் காலையில் the king was taking a stroll அப்படின்னா உலா எடுத்துகிட்ருக்காரு in his garden, அவருடைய தோட்டத்தில். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். அவருடைய 3 பெண் பிள்ளைகளையும் கூப்பிட்டார். ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு? திடீர்னு அவரோட 3 அந்த பெண்களையும் அவரோட பிள்ளைகளையும் கூப்பிடுறாரு. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? He called his 3 daughters. He called his 3 daughters. Called அப்படின்னா கூப்பிடுறதுக்கு called அப்படின்னு சொல்லுவோம். ஸோ he called his 3 daughters. அவருடைய 3 பெண் பிள்ளைகளையும் அவர் கூப்பிடுறாரு. அரசர் தன் பிள்ளைகள் தன்னை எவ்வளவு அன்பு செய்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள விரும்பினார். ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு? அவருக்கு திடீர்னு ஏதோ ஒரு யோசனை வந்திருக்கு. ஸோ நம்ம பிள்ளைங்கள்லாம் நம்மளை எவ்வளோ அன்பு செலுத்துகிறாங்க, நம்ம மேலே எவ்வளோ அன்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விரும்புகிறாரு. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? He wanted to know how much each of them loved him. He wanted to know. அவர் தெரிஞ்சுக்க விரும்புகிறாரு. என்னது? How much each of them loved him. அந்த 3 பேரும் ஒவ்வொருத்தவங்களும் அவரை எவ்வளோ அன்பு செலுத்துகிறாங்க, அவர் மேலே எவ்வளோ அன்பாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவர் விரும்புகிறார். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். என் அன்பு மகள்களே, என்னிடம் வாருங்கள். என்னோட அன்பான பெண் பிள்ளைகளே, என் அன்பு மகள்களே, என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? மை லவ்லி டாட்டர்ஸ் கம் ஹியர் டு மீ. மை லவ்லி டாட்டர்ஸ் கம் ஹியர் டு மீ. மை லவ்லி டாட்டர்ஸ், என் அன்பு மகள்களே, கம் ஹியர், இங்கே வாங்க, டு மீ, என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி த கிங் செட். ஸோ நெக்ஸ்ட் ஒன். உங்கள் எல்லோருக்கும் நான் ஒரு கேள்வி வைத்திருக்கிறேன். உங்களுக்கு நான் ஒரு கேள்வி வச்சுருக்கேன், என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்றாரு. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் அ கொஷின் ஃபார் யூ ஆல். ஐ ஹாவ் அ கொஷின் ஃபார் யூ ஆல். ஐ ஹாவ் அ கொஷின், என்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது. ஃபார் யூ ஆல், உங்கள் எல்லாருக்கும் என்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஒன். அன்பு தந்தையே, எங்களிடம் என்ன கேட்க விரும்புகிறீர்கள் என்று மகள்கள் கேட்டனர். ஸோ இப்போ அவரோட மகள்கள்லாம் என்ன கேட்குறாங்க? அன்பு தந்தையே, எங்ககிட்ட நீங்கள் என்ன கேட்கணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? மை டியர் ஃபாதர், வாட் இஸ் தட் யூ வாண்ட் டு ஆஸ்க் அஸ்? மை டியர் ஃபாதர், வாட் இஸ் தட் யூ வாண்ட் டு ஆஸ்க் அஸ்? மை டியர் ஃபாதர், என் அன்பு தந்தையே. வாட் இஸ் தட் யூ வாண்ட் டு ஆஸ்க் அஸ்? எங்கள்கிட்ட கேட்குறதுக்கு என்ன இருக்குது, என்ன எங்கள்கிட்ட கேட்கணுன்னு விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகள்கள் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். அவருடைய முதல் மகளை அழைத்தார். இப்போ என்ன பண்ணுறாரு? அவரோட ஃபஸ்ட்டு பொண்ணு இருக்காங்களே, ஸோ அவரை கூப்பிட்றாரு. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? He called his first daughter. He called his first daughter. அவருடைய ஃபஸ்ட்டு பொண்ணை அவர் கூப்பிட்றாரு. ஸோ நெக்ஸ்ட் ஒன். என் அன்பு மகளே, என்னிடம் சொல், நீ என் மீது எவ்வளவு அன்பாக இருக்கிறாய். இப்போ என்ன பண்ணுறாரு? அந்த ஃபஸ்ட்டு பொண்ணுகிட்ட கேட்குறாரு, என் அன்பு மகளே, என்கிட்ட சொல்லு, நீ என் மேலே எவ்வளோ அன்பு செலுத்துகிற, என் மேலே எவ்வளோ அன்பாக இருக்க அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? மை டியர் டாட்டர், டெல் மீ, ஹவு மச் டு யூ லவ் யுவர் ஃபாதர்? மை டியர் டாட்டர், டெல் மீ,
ஹவு மச் டு யூ லவ் யுவர் ஃபாதர் மை டியர் டாட்டர், என் அன்பு மகளே, டெல் மீ, என்கிட்ட சொல்லு. ஹவு மச் டு யூ லவ் யுவர் ஃபாதர், உன்னோட அப்பாவை நீ எவ்வளவு அன்பு செலுத்துகிற, உன் அப்பா மேலே நீ எவ்வளவு அன்பாக இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு தங்கம் எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளவு உங்களையும் பிடிக்கும் என்று அவருடைய முதல் மகள் சொன்னாள். ஸோ இப்போ அவளோட ஃபஸ்ட்டு டாட்டர் என்ன சொல்கிறான்னா, எனக்கு வந்து தங்கம் எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவு எனக்கு உங்களையும் பிடிக்கும், நான் அந்தளவு உங்கள் மேலே அன்பு செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபஸ்ட்டு டாட்டர் சொல்கிறா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஐ லவ் யூ as much as I love gold, said his first daughter. I love you as much as I love gold. As much as I love gold அப்படின்னா கோல்டு எனக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவு ஐ லவ் யூ, நான் உங்கள் மேலே அன்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு said his first daughter, அவருடைய முதல் மகள் சொன்னாள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அதை கேட்டவுடன் அரசர் சந்தோஷத்தில் பூரித்து போனார். ஸோ அதை கேட்டோடனே அந்த அரசருக்கு மகிழ்ச்சியில் பூரிச்சு போயிட்டார். ஓகேவா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஆன் ஹேரிங் திஸ் த கிங் puffed up with happiness. On hearing this the king puffed up with happiness. On hearing this, அதை கேட்ட உடனே the king puffed up, அந்த அரசர் பூரித்து போனார், with happiness, மகிழ்ச்சியில் பூரித்து போனார். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், பிறகு அவர் தன்னுடைய அடுத்த மகளை கூப்பிட்டார். ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு? அடுத்த மகளை கூப்பிடுறாரு. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Then he called his next daughter. Then he called his next daughter. Then he called அப்படின்னா மறுபடியும் அடுத்து அவர் கூப்பிடுறாரு. யாரை? his next daughter, அவருடைய அடுத்த மகளை அவர் கூப்பிடுறாரு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், என் அன்பு மகளே, என்னிடம் சொல், நீ உன்னுடைய தந்தையை எவ்வளவு அன்பு செய்கிறாய். ஸோ அதே கொஷினை மறுபடியும் கேட்குறாரு. நீ உன்னோட அப்பாவை எவ்வளோ அன்பு பண்ணுற, அன்பு செலுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஓகேவா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? மை லவ்லி டாட்டர், டெல் மீ, ஹவு மச் டு யூ லவ் யுவர் ஃபாதர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு வைரம் எந்த அளவு பிடிக்குமோ அந்த அளவு உங்களையும் பிடிக்கும் என்று அவளுடைய அடுத்த மகள் கூறினாள். ஸோ இப்போ அவள் என்ன சொல்கிறா? எனக்கு வைரம் எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவு எனக்கு உங்களை பிடிக்கும். ஃபஸ்ட்டு பொண்ணு தங்கம் எவ்வளோ பிடிக்கும்னு சொன்னால், ஸோ இவன் என்ன சொல்கிறா? எனக்கு வைரம் எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவு உங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஐ லவ் யூ as much as I love diamonds. I love you as much as I love diamonds. ஸோ டைமண்ட்ஸ் அப்படின்னா வைரம். ஸோ எனக்கு வைரம் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவு உங்களையும் பிடிக்கும் அப்படின்னு said his next daughter, அவளுடைய அடுத்த மகள் கூறினாள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதை கேட்டவுடன் அரசர் இன்னும் மகிழ்ச்சி அடைந்தார். ஸோ இதை கேட்டோடனே அவருக்கு இன்னும் சந்தோஷமாக போயிடுச்சு. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஆன் ஹேரிங் திஸ் த கிங் வாஸ் ஈவன் ஹாப்பியர். On hearing this the king was even happier. On hearing this, இதை கேட்ட உடனே the king was even happier அப்படின்னா இன்னும் சந்தோஷமாயிட்டார். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், பிறகு அரசர் தன்னுடைய இளைய மகள் பக்கம் திரும்பினார். ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு? தன்னுடைய லாஸ்ட்டு பொண்ணு பக்கம் திரும்புகிறாரு. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? he then turned to his youngest daughter. he then turned to his youngest daughter. he then turned அப்படின்னா அவர் திரும்புகிறார். எங்கே? to his youngest daughter. youngest அப்படின்னா இளைய மகள். ஓகேவா? youngest daughter பக்கம் திரும்புகிறாரு. தன்னுடைய இளைய மகளிடமும் அதே கேள்வியை கேட்கிறார். ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு? தன்னுடைய கடைசி பொண்ணுக்கிட்டையும் அதே கொஷினையே கேட்குறாரு. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? he asked the same question to his youngest daughter. he asked the same question to his youngest daughter. சேம் கொஷின் அப்படின்னா அதே கேள்வியை தன்னுடைய இளைய மகளிடம் கேட்கிறார். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு உப்பு எந்த அளவு பிடிக்குமோ அந்த அளவு உங்களையும் பிடிக்கும் என்று அவருடைய இளைய மகள் கூறினாள். ஸோ இப்போ அவள் என்ன சொல்கிறா? எனக்கு உப்பு எந்த அளவு பிடிக்குமோ அந்த அளவு உங்களையும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஐ லவ் யூ as much as I love salt, said his youngest daughter. I love you, எனக்கு உங்களை பிடிக்கும். என்னது? as much as I love salt, எனக்கு உப்பு எந்த அளவு பிடிக்குமோ அந்த அளவு எனக்கு உங்களை பிடிக்கும். said his youngest daughter, அவருடைய இளைய மகள் கூறினாள். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், இதை சொன்னவுடன் தன் அப்பாவின் மீது அவள் வைத்துள்ள அன்பு
அவளுடைய கண்களில் மின்னியது. ஸோ இதை சொல்லிவிட்டு அவள் கண் என்னன்னா அப்படியே மின்னுதான், அவங்க அப்பா மேலே அவள் அவ்வளோ அன்பு செலுத்துறா அப்படிங்கிறத அவளுடைய கண்ணிலே மின்னுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? As she said this, her eyes glittered with love for her father. As she said this, her eyes glittered with love for her father. As she said this, இதை சொன்ன உடனே, சொன்னதனால், her eyes, அவளோட கண்கள், glittered அப்படின்னா மின்னியது, with love for her father, அவருடைய அப்பாவின் மீது கொண்ட அன்புடன் அவள் கண் மின்னியது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஆனால் வலிமை மிக்க அரசரோ தன்னுடைய இளைய மகள் மீது கோபமாக இருந்தார். ஸோ இதை சொன்னோன்னே அந்த அரசர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய இளைய மகள் மீது கோபப்படுறாரு. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? பட் த மைட்டி கிங் வாஸ் ஸோ ஆங்க்ரி வித் ஹிஸ் யங்கஸ்ட் டாட்டர். பட் த மைட்டி கிங் வாஸ் ஸோ ஆங்க்ரி. அந்த மைட்டி கிங் அப்படின்னா வலிமையான அரசர், வலிமையான மன்னர் தன் இளைய மகள் மீது கோபப்படுறாரு. ஓகேவா? வாஸ் ஸோ ஆங்க்ரி வித் ஹிஸ் யங்கஸ்ட் டாட்டர். ஸோ நெக்ஸ்ட் ஒன். அவர் தன் இளைய மகளை அரண்மனையை விட்டு வெளியேறுமாறு கூறினார். ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு, அவரோட சின்ன பொண்ணுக்கிட்ட நீ இனிமேல் அரண்மனை பக்கமே வரக்கூடாது, வெளியில் போ, என்றைக்குமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுறாரு. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? He ordered her to get out of the palace forever. He ordered her to get out of the palace forever. He ordered அப்படின்னா அவர் கட்டளையிடுறாரு. என்னது? அவளுக்கு கட்டளையிடுறாரு. டு கெட் அவுட் ஆஃப் த பேலஸ், அந்த பேலஸை விட்டு பேலஸ்னால் என்னது? அரண்மனை. ஸோ அந்த அரண்மனையை விட்டு வெளியேறுமாறு கட்டளையிடுறாரு. ஃபார் எவர் அப்படின்னா எப்போதும், இனிமேல் எப்பயுமே திரும்பி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிடுறாரு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். உன்னால் எப்படி அப்படி சொல்ல முடிந்தது, உன்னால் எப்படி அப்படி சொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ அதை எப்படி கேட்கலாம்? ஹவு கேன் யூ சே தட்? ஹவு கேன் யூ சே தட்? உன்னால் எப்படி அதை சொல்ல முடிஞ்சிச்சு? உனக்கு என்னுடைய மதிப்பு கொஞ்சம் உப்பின் அளவா? உனக்கு என்னோட மதிப்பு உப்பு எவ்வளோ மதிப்போ அவ்வளோ தான் என்னோட மதிப்பா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஃபார் யூ மை வேல்யூ இஸ் ஒன்லி as much as some salt. For you my value is only as much as some salt. For you, உனக்கு மை வேல்யூ என்னோட மதிப்பு கொஞ்சம் உப்போட அளவு தான் என்னோட மதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஓகேவா? இப்போதே இந்த ராஜ்யத்திலிருந்து வெளியே போ, திரும்பவும் இங்கு வரவே வராதே என்று அரசர் சொன்னார். ஸோ இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இப்போயே என்னோட ராஜ்யத்திலேருந்து வெளியில் போயிடு, இனிமேல் வரவே வராது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? கெட் அவுட் ஆஃப் திஸ் கிங்டம் நவ், நெவர் கம் பேக் அகெயின். கெட் அவுட் ஆஃப் திஸ் கிங்டம் அப்படின்னா இந்த ராஜ்யம், கிங்டம்னா ராஜ்யம், இந்த ராஜ்யத்திலிருந்து உடனே வெளியேறு. நவ் அப்படின்னா இப்போவே வெளியேறு. நெவர் கம் பேக் அகைன் அப்படின்னா திரும்ப வரவே வராது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? அவளை அரண்மனையிலிருந்து வெளியே ஏற்றி கதவை அடைக்குமாறு காவலாளிகளுக்கு கோபமான அரசர் உத்தரவிட்டார். ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு, அவளை உடனே வெளியே அனுப்பி கதவை அடைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காவலாளிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவருக்கு உத்தரவிடுறாரு. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? The furious king ordered the securities to send her out of the palace and close the gates. The furious king ordered the securities. The furious அப்படின்னா கோபமான அரசர், ordered the securities அந்த காவலாளிகளுக்கு உத்தரவிடுறாரு. என்னது? to send her out of the palace, அவளை அந்த அரண்மனையிலேருந்து வெளியேற்றி close the gates அந்த கதவுகளை அடைக்குமாறு உத்தரவிடுறாரு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஸ்டோரியோட கண்டினியூஷனை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.